கைஸ், நான் உங்களோட சாண்ட்ரா மேம் உங்கள் கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குட் ஈவினிங் கிரிஜா, சௌந்தர்யா, ரினிஷா, தினேஷ் குமார், ஸ்ரீராம், சௌந்தர்யா, வாசுமதி, விஸ்வா, ஃபோர்கே நண்பம், எல்லாருக்குமே வந்துட்டு குட் ஈவினிங். என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தேஜா யோகி அவர்களே வணக்கம், விஸ்வா அவர்களே வந்துட்டு வணக்கம். ஸோ நண்பா அஃபிஷியல், நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வாய்ஸ் இஸ் லோ அப்படின்றாங்க கமலேஷ். என் கமலேஷ் ஓகே, எஸ். ஸோ இப்போ ஓகேவா சுப்பையா அவர்களே? என்னோட ஆடியோ கிளியராக இருக்குதா? தனஸ்ரீ, தன்யஸ்ரீ அவர்களே இப்போ ஓகேவா? என்னோட ஆடியோ எல்லாமே கிளியராக இருக்கா? ஸோ அப்படி கிளியராக இல்லைன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ கிளியர் ஓன்லி. தேஜா யோகி கிளியராக இருக்கா? ஓகே, ஆசம். சரி, ஓகே. ஸோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீக் குவிஸ் அப்படின்னு அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் தமிழன் சார் செஷன்ஸ் ஆர் ஈவன் ஷிமோன் சார் செஷன்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மேம் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வந்துட்டு வீக் குவிஸ் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கூகுள் போங்க. அதில் வந்துட்டு www.vquiz.in அப்படின்னு வந்துட்டு தட்டுங்க. அது தட்டின பேருக்கு வந்துட்டு இந்த குவிஸ் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோடு கேட்கும். அந்த கோடு தான் வந்துட்டு இது 235838. இந்த கோடு வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த குவிஸ்குள்ளே என்டர் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ எஸ் ராஜி சுவாமிநாதன், ஜஸ்ட் 1 minute வெயிட் பண்ணுறேன். சஞ்சய் குமார் அவர்களே வணக்கம். ஹேமஸ் லாஸ்ட் அவர்களே வணக்கம். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு ஜஸ்ட் 1 minute வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்க போயிடலாம். ஸோ ஐசி 60 மெம்பர்ஸ் வந்துட்டு ரெடியாக இருக்கிறீங்க. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு லைக் பட்டனை வந்துட்டு அடிச்சு தும்சம் பண்ணுங்க. மேம் ரெடி மேம், ஜாயின்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க ராம் கிரியேஷன். ஓகே, ஸோ ஐ கான் ஜாயின் குவிஸா? ஏன் நிறைய பேரால் வந்துட்டு குவிஸ் ஜாயின் பண்ண முடியல தெரியல. ஸோ நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண முடியலன்னா வந்துட்டு மேபி மொபைலுக்கு ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எஸ் சரண், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஐசி 62 மெம்பர்ஸ் சீக்கிரமாக வந்துட்டு லைக் பட்டனை வந்துட்டு அடிச்சு தம்சம் பண்ணுங்க. எஸ், ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேன் உங்களோட பேரை வந்துட்டு ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி சொல்லிடுறேன், இந்த வீக் குவிஸில் வந்துட்டு ரொம்ப சப்பையான ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு வைக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ மாடரேட்டான கொஸ்டின்ஸும் எல்லா விதமான கொஸ்டின்ஸுமே இருக்கு. உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு இந்த சில மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா மாதிரி கொஸ்டின்ஸுமே வந்து இந்த செஷனில் இருக்கு. ஓகே, ஸோ எஸ் கமலேஷ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதோட ஸ்க்ரீன். ஸோ மெண்டல் கண்டக்டட் his famous breeding experiments by working on the following. ஓகே, ஸோ ஏன் மேம் ஒரு கொஸ்டினுக்கும் வந்துட்டு இவ்வளோ செகண்ட்ஸ் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசிங்க என்னவா இருக்கும் ஆன்சர் அப்படின்னு வந்துட்டு யோசிங்க. அதுக்காக தான் வந்துட்டு செகண்ட்ஸ் டைம். அண்ட் ஆல்சோ அது தாண்டி வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்குமே வந்துட்டு செகண்ட்ஸ் வருமா? ஸோ அதனால ஓகே. ஸோ சீனி பாண்டி அவர்களே வணக்கம். ஓகே, ஸோ நீங்களே வந்துட்டு ஆன்சர் வந்து ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ அவரோட ஃபேமஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு எதில் வந்துட்டு அவர் வந்து வேலை செஞ்சார், எதை வச்சு யூஸ் பண்ணார்? ஓகே டிஸ்கோ ஆம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட், இப்போ ஓகேவா? வாய்ஸ் பிரேக் ஆகாமல் இருக்குதா? இப்போ ஓகேவா? பெட்டரா? இப்போ பெட்டர். தீனமொழி அவர்களே வணக்கம். ஸோ ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சொல்லிடுறேன். சப்ப கொஸ்டின்ஸ்லேருந்துட்டு மாடரேட்லேருந்து டிஃபிகல்ட் எல்லா விதமான கொஸ்டின்ஸுமே வந்துட்டு இருக்கு. ஸோ த்ராசோஃபில்லா, எஸ்செரிஷியா கோலாய் அண்ட் பைசம் சட்டைவம், ஆல் ஆஃப் தீஸ். ஸோ மெண்டல் வந்துட்டு அவரோட ஃபேமஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்துட்டு எது மேலே வந்துட்டு அவர் இது பண்ணார்? ஓகே, ஸோ பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதர்ஷன் அவர்களே வணக்கம். ப்ரபாகர் வணக்கம். ஓகே, ஸோ பார்க்கலாம் யார் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு சொல்லியிருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ அதுல ஈஸியான கொஸ்டின். ஏன் அதுலேயுமே வந்து 2 பேர் த்ரோசோஃபிலான்னு போட்டிருக்கிறீங்க, ஆல் ஆஃப் தீஸ்ன்னு 7 பேர் போட்டிருக்கிறீங்க.
வேலை ஈக்குவலைன்னு யாரும் சொல்ல, அது வரைக்கும் நல்லது. ஓகே. ஸோ எதில் ஒர்க் பண்ணாரு? பைசம் செட்டாய்வம் உங்களோட பீ பிளான்ட் அதை வச்சு தானே வந்துட்டு ஒரு மோனோ ஹைப்ரிட் ராஸு, டை ஹைப்ரிட் ராஸு, இத்தனை 3 இன்ஹெரிட்டன்ஸ் லாஸு அப்படி எல்லாமே வந்துட்டு கொடுத்தது. அதையுமே வந்துட்டு தப்பு பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆடுமா சரி ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரிசல்ட் பார்ப்போம். டைம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு லீடர் போர்டில் யார் இருக்கா? சப்பா கொஸ்டினை கூட வந்துட்டு என்னது இது? சரி ஓகே. சஞ்சய் வந்துட்டு டாப் பண்ணியிருக்காங்க, ஃபாலோட் பை லோகேஸ்வரி, பிரிஜித், தேஜஸ்ரீ, சரண், ஹரீஷ், கிருத்திகா, நிஷாந்த், சஞ்சய் குமார், கமலேஸ்வரன். வேறு லெவல்ப்பா. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே. ஸோ 16 கொஸ்டின்ஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்துட்டு போயாச்சு. சி ஃபார் காரா நிதர்சன் முடிஞ்சிச்சு. எஸ்ப்பா கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு கிளாஸ் 9 வந்துட்டு எடுக்கிறோம். ஓகே. நவ் அகெயின் கொஸ்டின் இருக்குது. ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆன்சர் வந்துட்டு திங்க் பண்ணுங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஒன் ப்ரோட்டீன்? ஓகே ஈஸி பீஸி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே சொல்லணும் ஆன்சரு. ஓகே கமலேஷ் இப்போ ஓகேவா? பெட்டரா? பரவாயில்ல. சுப்பையா ஏதோ ஆன்சர் சொல்கிறாங்க. ஷாலினி சாரி தியராவா அவங்க பேர்? ஓகே. ஜெஃபின்தேவ் சில பல காரணங்களால் வர முடியவில்லை. ஓகே எஸ் ஆனால் ஞாபகம் இருக்குது. நிதர்ஷன் எல்லாமே ஞாபகம் இருக்குது. கிளியர் அவர்களே வணக்கம். ஜோஷிகா, நிதிஷ் அப்படிலாம் வந்துட்டு சித்தார்த்தெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். Which section of DNA provides information for one protein? A nucleus, B chromosome, C trait, அதுக்கப்புறம் D வந்துட்டு gene. ஓகே ஸோ ஈஸி பீஸி கொஸ்டின் அகேன். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்துட்டு அவ்வளோ சப்பையாக வச்சுருந்தேன், அதுலேயும் தப்பு பண்ணியிருக்கிறீங்களே. இதனா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஓகே ஹரியரன், அது நீ வேற டிபார்ட்மெண்ட், அங்கே தான் கேட்கணும். இங்கே கேட்டேன்னா நான் எப்படி சொல்கிறது? 11th ரேங்க் அப்படின்றாங்க ஸ்வேதா பிரபாகர். வேற மாதிரி ஆசம். ஓகே பார்க்கலாம் என்னது கரெக்டுன்ட்டு. சரி அஃப்கோர்ஸ்ப்பா. ஏன்ப்பா குரோமோசோம்னு போட்டிருக்கிறீங்க நிறைய பேர்? விச் செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ தான் கேட்டேன். குரோமோசோம்குள்ளே தானே வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏனா டிஎன்ஏவோட பார்ட்டில் அந்த ஜீன். ஓகே செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு ஜீன். ஓகேவா? நல்லா யோசிச்சுக்கோ. குரோமோசோம்குள்ளே தான் வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு இருக்குது. நிறைய ஜீன்ஸால் தான் வந்துட்டு இந்த டிஎன்ஏ வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? ஈஸி கொஸ்டின். ஓகே ஸோ இதில் லீடர் போர்டு பார்க்கலாம். ஈஸி கொஸ்டின் எப்படி நல்லா விட்றீங்க? என்னாச்சு? ஓகே ஸோ அகெயின் லோகேஸ்வரி வேறு லெவல் டாப் பண்ணின்னு இருக்கிறாங்க. பிரிஜித், சஞ்சய், தேஜஸ்ரீ, சரண், நிஷாந்த், கமலேஸ்வரன், சஞ்சய், ஜஷ்வந்த் அண்ட் ஈக்குவா ஈக்குன்ட்டெல்லாம் பேர் இருக்குது. ஓகே ஆசம். வேறு மாதிரி மேம் சில கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. ஓகே ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன்? ஓகே ஸோ லைனாக உங்களுக்கு ஈஸி பீஸி கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு வரும். இதில் யாருனா தப்பு பண்ணிங்கன்னா மண்டை மேலேயே கொட்டு விடும். ஓகே பவேஷ் கண்டிப்பாக எடுக்கலாம்ப்பா. ராஜி சுவாமிநாதன் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் வந்துட்டு டிலே ஆகிட்டு இருக்கோம். ஓகே கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்துட்டு ஷாலினி மேரி நாளிலேருந்து தான் வந்துட்டு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் அதான் கேட்டிருந்தீங்க. அதை முடிச்சிட்ட பேருக்கு குவிசஸ். ஓகேவா? கமலேஷ் ஓகே இப்போ கேட்குதா இல்லையா? கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் தான் சரண் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால. ஓகேவா? என்டர்டா? ஓகே ஆசம். சரி பார்க்கலாம். நான் கொடுக்குற எக்ஸாம்பிளில் வந்துட்டு என்ன வந்துட்டு ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ ஒன் பர்சன் ஹேஸ் கார் பட் ஹிஸ் ஃப்ரெண்ட் டசன்ட். பி ஆப்ஷன் ஒன் பர்சன் இஸ் ஓல்டர் தென் தி அதர். சி ஆப்ஷன் ரீதா ஈட்ஸ் மீட் பட் ஹர் சிஸ்டர் கீதா இஸ் அ வெஜிடேரியன். ஃபோர்த் ஆப்ஷன் டூ சில்ட்ரன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஐ கலர். ஓகே ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த 4 எக்ஸாம்பிள்ஸில் வந்துட்டு எது வந்துட்டு ஜெனட்டிக் வேரியேஷனோட ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேறு லெவல் இமேஜினேஷன் ப்ராஜெக்ட் சென்டமா வேறு லெவல். இப்போ ராகவ், ஜோசிகா, அபி, தருண், அப்புறம் வருணா மானசாவா? வருண், மானசா எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஓகே ஸோ இது வந்துட்டு ஈஸி பீஸி. யார் இந்த 4 + 3 பேர்? ஒன் பர்சன் கார் பட் ஹிஸ் ஃப்ரெண்ட் டசன்ட். இது எப்படி வந்துட்டு ஒரு வேரியேஷன் ஆகும்? உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும், உதாரணத்துக்கு இங்கே ஸ்ரீஜா விஜய்க்கும் வென்சி தேங்கம்மா உங்கள் பேர். ஸோ வென்சிக்கும் ஸ்ரீஜாக்கும் என்ன சம்மந்தம்? பேசிக்லி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேரண்ட்ஸ் தானே இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படியா வந்துட்டு வேரியேஷன் வரும்? அதுவும் ஒரு ஸ்காரு. அதுக்கப்புறம் ஒன் பர்சன் இஸ் ஓல்டர் தென் தி அதர். இது எப்படி வந்துட்டு ஜெனட்டிக் வேரியேஷன் ஆகும்? ஜெனட்டிக் வேரியேஷன்னாலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்களோட வயசானவங்களா வந்துட்டு இருக்கிறாங்க, இல்லை
உங்களோட பேரண்ட்ஸ் ஆர் உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கூட பிறந்த எல்டர் சிப்ளிங்ஸ் அவங்க எல்லாம் ஜெனட்டிக் வேரியேஷனால தான் உங்களோட வந்துட்டு வயசில் அதிகமாக இருக்கலாம். அவங்க உங்களோட முன்னாடி பிறந்துட்டாங்க. அதுக்கும் ஜெனட்டிக் வேரியேஷனுக்கு என்னையா சம்பந்தம்? என்னையா அப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? அடுத்தது, ரீதா ஈட்ஸ் மீட் பட் ஹர் சிஸ்டர் கீதா இஸ் அ வெஜிடேரியன். எப்படி ஆகும் இதுவுமே? அவ்வளோ ஈஸியான கொஸ்டின் எப்படி? ஓகே, அடுத்தது, டூ டிஃப்ரெண்ட் சில்ட்ரன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஐ கலர். இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன் நான் வந்து என்னையும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு ப்ரௌன் ஐஸ் இருக்கு, என் தம்பிக்கு பிளாக் ஐஸ் இருக்கு, 2 பேருக்கும் ஒரே அப்பா அம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே அப்பா அம்மா, ஒரே செட் ஆஃப் ஜீன்ஸ் தான் வந்துட்டு எனக்கும் பாஸ் ஆகியிருக்கு, அவனுக்கும் பாஸ் ஆயிருக்கு. ஆனால் கொஞ்சோண்டு டிங்கரிங் பண்ணி பாஸ் ஆயிருக்கு. ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன். ஓகே, அடுத்தது, இதுக்கு ரிசல்ட் நானே சொல்லியாச்சு. லீடர் போர்டு பார்த்துருவோம். ஓகே, லீடர் போர்டில் யார் இருக்கா? வாஷிகரன். ஓகே, சஞ்சய், தேஜஸ்ரீ, லோகேஸ்வரி, புதுசாக யாருன்னா இருக்கிறீங்களா? ஹரிணி ஸ்ரீ புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் லீடர் போர்டில், இல்லையா? ஓகே, ஆசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஸோ 4th கொஸ்டின் உங்களோட ஸ்க்ரீனில் ஏதோ, மேம் லார்ஜ் ஆப்ஷன்ஸ் ஓன்லி டேக்கிங் டைம் அண்ட் கான்ட் ரீட் ஃபாஸ்ட்டா? ஓகே, ஸோ அடுத்த வாட்டி வந்து நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ வந்து டைம் கொடுக்கணும். இப்போ ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அதனால கொஸ்டினை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, in peas, a pure tall is crossed with a pure short. The ratio of pure tall plants to pure short plants in the F2 generation என்னது? இது வந்துட்டு கொஸ்டின் படிச்சே நீங்கள் ஆப்ஷன்ஸ் தெரியணும்னு இல்லை. ஓகே, போண்டாமுக் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிதர்சன் போன வருஷம் ஸ்டூடெண்ட்டா நீங்கள்? வேறு லெவல். ஷாலினி மேரி வணக்கம். பா பா வணக்கம் வணக்கம். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம், நீங்களே வந்துட்டு சொல்லுங்க. மஞ்சுளா சொல்கிறாங்க 3:1 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் வரும், அப்போயாச்சும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். அபி சொல்கிறாங்க 3:1ன்றாங்க. சரி, ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. ஆப்ஷன் ஏ 1:3, ஆப்ஷன் பி 3:1, ஆப்ஷன் சி 1:1, ஆப்ஷன் டி 2:1. ஓகே, ஸோ யார் பார்த்து? தருண் வந்துட்டு சின்னு சொல்கிறாங்க, ஜோஷிகா 3:1 சொல்கிறாங்க, வேறு யாரோ டாக்டர் பிரிஜித் வந்துட்டு சின்னு சொல்கிறாங்க, டாக்டர் வந்துட்டு சின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பீன்றாங்க அகெயின், யாராவது கோபிகாவா? கோபிகா வந்துட்டு பீன்னு சொல்கிறாங்க. ஏன்றாங்க கிச்சன் அண்ட் கார்டன். ஸோ ஓகே, என்ன ஆன்சர்னு பார்த்துடலாமா? மெஜாரிட்டி எத்தனை பேர் அட்லீஸ்ட் இது கரெக்டாக சொல்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சுன்னு பார்க்கலாம். 52 பேர் வந்துட்டு 3:1ன்னு சொல்லியிருக்கிறீங்க. கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்துடலாம். ஆன்சர் வந்துட்டு 1:1. ஏன் 1:1 சொல்லுங்க பார்க்கலாம்? கீர்த்தனா, ஏன் 1:1 சொல்லுங்க பார்க்கலாம்? ஆன்சர் வந்தாச்சு, ஆன்சர் வந்தாச்சு. ஆன்சர் வந்துட்டு உங்களோட சி 3:1 கிடையாது. உங்களோட ஆப்ஷன் சி 1:1. ஓகே, பி ஆப்ஷன் கிடையாது, சி ஆப்ஷன். ஏன் 1:1? ஆல் டால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிஸ்கோ எப்படி ஆல் டால்? தே ஆஸ்ட் பியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேஜா யோகி வேற லெவல். நீங்கள் தானே அது வந்துட்டு ஃபஸ்ட்டு தேஜஸ்ரீன்ட்டு ஏதோ வந்துட்டு இருக்கேன் லீடர் போர்டில். பியூர் டால் அண்ட் ஷார்ட் மேம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரண் வேற மாதிரி. ஆசம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ என்ன கேட்டிருந்தாங்க ஆப்ஷனில்? பவர் பிளான்ட் ஒரு கிராஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஹோமோசைகஸ்னாலே என்னது? அது வந்து பியூராக இருக்குது, அது வந்துட்டு கலப்படமே கிடையாது. ஸோ ரெண்டு அலீல்ஸுமே வந்துட்டு சேமாக தான் வந்துட்டு இருக்கும். ஹோமோசைகஸ்னாலே இதுதான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வந்துட்டு F1 ஜென்ரேஷன் அவங்க வந்து கேட்கவே கிடையாது. என்ன கேட்டாங்கன்னா F2 ஜென்ரேஷனில் வந்துட்டு பியூர் டாலும் பியூர் ஹோமோசைகஸ்க்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நமக்கு தான் மோனோஹைபிரிட் கிராஸ் வந்துட்டு தெரியும்ல, என்னன்னு தெரியும். ஸோ இது வந்துட்டு பேரண்ட் ஜென்ரேஷன்ல நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்குது? டால் பிளான்ட் கிடைக்குது. அடுத்து நம்ம F1 ஜென்ரேஷன்ல வந்துட்டு என்ன பண்றோம்? செல்ஃப் பாலினேஷன் பண்றோம். இந்த ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட் என்ன ஆகுது? கேபிட்டல் கிராஸ் பண்ணும்போது நமக்கு 4 பிளான்ஸ் கிடைக்குது. அந்த 4 பிளான்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கு? கேபிட்டல் டி, கேபிட்டல் ஸ்மால் டீயா ஒன்று இருக்கு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னா பியூர் ஹோமோசைகஸ் டால், பியூர் ஹோமோசைகஸ் டாலுக்கும் பியூர் ஹோமோஸ் ஷார்ட்
அப்படி பார்த்தா பியூர் ஹோமோசைகஸ் டால் என்னது, பியூர் ஹோமோசைகஸ் ஷார்ட் என்னது, ஒன்று ஒன் ஜியோ. அவ்வளோதான். ஓகே, எஸ் புரிஞ்சா? சாப்டர் 5 கண்டிப்பாக. ஓகே, விசிபிள் இல்லையா? இப்போ ஓரளவுக்காச்சும் தெரியுதா? அட்லீஸ்ட் வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கா? வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கா? இப்போ ஓகேவா? இப்போ ஃபைனா? எஸ் கமலேஷ் வச்சாச்சு. இப்போ வாய்ஸ் ஓகேவா? இப்போ பெட்டராக இருக்குதா? இன்னொரு வாட்டி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எஸ் சௌந்தர்யா 3:1 கிடையாது, 1:1. ஏன் எந்த ரேஷியோ வந்துட்டு கேட்குறாங்க? பியூர் ஹோமோசைகஸ் டாலுக்குமே பியூர் ஹோமோசைகஸ் ஷார்ட்டுக்குமே ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ 1:1. ஓகே, அவ்வளோதான். ஓகே, எஸ் சுந்தர் பாலாஜி ரைட்டு, பண்ணிடுவோம். ஓகே, இதுக்கு லீடர் போர்டு பார்க்கலாம். இதெல்லாம் இது யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். சஞ்சய், வஷீகரன், லோகேஸ்வரி, தேஜஸ்ரீ, நிக்கலேஷ், சஞ்சய், சரண், நிஷோக் அண்ட் தருண் அண்ட் ஆம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட். வேறு மாதிரிப்பா. ஆசம் ஆசம். ஓகே சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5 உங்களோட ஸ்க்ரீனில். ஓகே, எஸ் தேவா ஸ்டடி சொல்லுங்கள். தேவிநாதி இப்போது கொஞ்சம் கஷ்டம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு படிங்க. மேபி நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்க்ரீன் பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, வாய்ஸும் இப்போ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹியூமன்ஸ் ஹேவ் 2 different sex chromosomes X and Y based on Mendel's law. A male offspring will inherit which combination of chromosomes? Okay, both X chromosomes, both Y chromosomes, a combination of X chromosomes from either of the parents. Last, a combination of X and Y chromosomes from either of its parents. Okay, ஸோ சொல்லுங்கள். நிறைய பேர் டின்னு சொல்கிறீங்க. ஈஸி பீஸி கொஸ்டின் தான், இதில் யாரும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இதுலேயுமே வந்துட்டு தப்பு பண்ணியாச்சு. ஏன் போத் ஒய் குரோமோசோம்ஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸா? எப்படி? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு மேல் வந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங் வந்துட்டு இருக்கணும்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கணும். 2 எக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு ஃபீமேல் சைல்டு. ஓகே, ஸோ ரிசல்ட் பார்க்கலாம். அகேன் லீடர் போர்டில் வந்துட்டு யார் இருக்கா? வஷீகரன் இருக்கிறாங்க. ஆசம், நீங்கள் வந்துட்டு அதே பொசிஷனில் இருக்கீங்க. புதுசாக யார் வந்திருக்கான்னு கேட்டால் பியூலா வந்திருக்காங்க. பியூலா வேறு மாதிரி வந்துட்டு என்டர் ஆகிக்கிறீங்க. ஆசம். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு 6th question out of 16 questions. கமலேஷ், இது வந்துட்டு வேறு ஒரு ஆப்பா? இதில் வந்துட்டு இந்த கலர் தான் வரும், பிளாக் தான் வரும். ஓகே, பட் பார்க்கலாம். ஓகே, தேவப்பிரியா, ஆசம், ஹாப்பி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் தான் பெருசாக இருக்குது. 2 pea plants with round green seeds and இன்னொன்று வந்துட்டு wrinkled yellow seeds-ஆக இருக்குது. இது F1 progeny-ல வந்துட்டு round yellow seeds வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போது இந்த round yellow seeds தான் F1 progeny-ல இது எல்லாத்தையுமே வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது F2 progeny-ல வந்துட்டு புதுசாக நிறைய காம்பினேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த புது காம்பினேஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுல அதெல்லாம் என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ both option 1 and 2, option B option 1 and 4, option C-ல வந்துட்டு option 2ம் option 3யும் சொல்கிறாங்க. option D-ல வந்துட்டு 1ம் 3யும். ஓகே, ஸோ நீங்கள் தான் சொல்லணும் என்ன வந்துட்டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. குட் ஈவினிங் தினேஷ் அவர்களே, குட் ஈவினிங். சீக்கிரமாக வந்துட்டு லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஐசி 87 பேர் வந்துட்டு இருக்கிறீங்க, பட் லைக் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து லைக் பட்டனை வந்து அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள் சீக்கிரமாக. ஸோ ராஜ்குரு பி சொல்கிறாங்க, நேசிகா வந்துட்டு பீன்றாங்க. பார்க்கலாம் ஆன்சர் என்னதுன்ட்டு. தள்ளி போயிடுறேன். ஈஸி பீஸி ஆன்சர் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி பி ஆப்ஷன் 1 and 4.
கொஸ்டின்லேயே உனக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? நல்லா கவனி. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறான்? ஓகேவா? 2 பீ பிளான்ட் வந்துட்டு இருக்குது. ஒன்று நல்லா வந்துட்டு ரவுண்டாக இருக்குது ஷேப்பு. கலர் எப்படி இருக்குது? பச்சை கலர் ஜிங்குச்சான்னு இருக்குது. இன்னொன்று எப்படி இருக்குன்னு சொல்கிறான். அதை வந்துட்டு ஷேப் வந்துட்டு நல்லா கொஞ்சம் அடி வாங்கி விரிங்கிள்டாக இருக்குது. அப்புறம் எல்லோ கலரில் இருக்குன்னு சொல்கிறான். ஸோ கொஸ்டின்லேயே பேரண்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டான். ஒன்று வந்துட்டு நல்லா ரவுண்டாக பச்சை கலரில் இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் அடி வாங்கி எல்லோ கலரில் இருக்குது. இந்த மாதிரி சீட்ஸ் இருக்க பிளான்ட்ஸை நான் வந்துட்டு கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பிளான்ட் எப்படி இருக்குது? ப்ரொடியூஸ் பண்ணுற சீட்ஸ் எல்லாம் ரவுண்டு எல்லோவாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ரவுண்டு எல்லோ சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த பிளான்ட்டு நான் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறேன். அப்போது நமக்கு நாலு காம்பினேஷன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. அந்த 4 புது காம்பினேஷன் நமக்கு 2 வந்து புதுசாக இருக்குது. அது என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அது என்ன? அஃப்கோர்ஸ் எனக்கு கொஸ்டின்ஸே வந்துட்டு இருக்குது. ரவுண்டு க்ரீன் வந்துட்டு கிடையாது. ஏன்னா பேரண்ட்லேயே உனக்கு ரவுண்டு க்ரீன் தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு பாரு, ப்ரிங்கிள்டு எல்லோ. ப்ரிங்கிள்டு எல்லோவுமே அகெயின் அதுவே பேரண்ட்டில் இருக்குது. அப்போது அது புது காம்பினேஷன் கிடையாது. அப்போ எது வந்துட்டு புது காம்பினேஷன்? ப்ரிங்கிள்டு க்ரீனும் ரவுண்டும் எல்லோவும். அவ்வளோதான். தயவு செஞ்சு கொஸ்டினை கரெக்டாக படித்தாலே வந்துட்டு ஆன்சர் புரிஞ்சிடும். ஓகே, மிஸ்கிளிக் ஆகிடுச்சா? பரவாயில்ல விஸ்வா. சீனி பாண்டி, என்னது புரியல? ஈஸியாக இருக்குதே. இங்கே கொஸ்டின்லேயே இருக்குது உனக்கு. ஓகே, என்ன சொல்கிறான் கொஸ்டினில்? நல்லா கவனி. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஓகேவா? சீனி பாண்டி, கொஸ்டினில் என்ன இருக்குது? ரவுண்டு க்ரீனு சீடு இருக்குது. ரவுண்டு க்ரீனு பச்சை கலர் நல்லா ரவுண்டாக இருக்குது. அப்புறம் மஞ்சள் கலர் அடி வாங்கி விரிங்கிள்டாக வந்துட்டு இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ரவுண்டு எல்லோ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதை தாண்டி வந்துட்டு புதுசாக என்னென்ன காம்பினேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது? அவ்வளோதான் கொஸ்டின். ஓகே, எஸ், டியூடுக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு. ஆசம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு போயிடலாம். இந்த கொஸ்டினுக்கு நான் வந்துட்டு லீடர் போர்டு வந்துட்டு யார் இருக்கா? புதுசாக என்ன இருக்கிறீங்களா? யாரும்? என்ன? எஸ், சூர்யா, ரோஷன், 3 பேர் வந்துட்டு புதுசாக இருக்கிறாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் இஸ் யோர் 7th கொஸ்டின். ஓகே, சீனி பாண்டி புரிஞ்சா? மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். கொஸ்டினுக்கு அதுக்கு தான் இவ்வளோ நேரம் டைம் கொடுத்துருக்கேன். நல்ல கவனி. 2 pink colored flowers. ஓகே, 2 பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ். ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும் போது எனக்கு என்ன ரேஷியோ வருதுன்னா 1:2:1 வருது. அப்போ என்ன கிராஸ் இது? அவ்வளோதான். ஓகேவா? நல்லா யோசி. 2 பிங்க். மேம் சிலபஸில் பிங்க் கலர் ரெட் கலர்லாம் இல்லை மேம் அப்படின்னு கேட்காத. உனக்கு புரியறதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஓகே, 2 பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதை ரெண்டுத்தையுமே நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு வர ஆஃப் ஸ்ப்ரிங் வந்துட்டு எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 1 ரெட்டு 2 பிங்க்கு 1 ஒயிட் ஃப்ளவர். அதாவது 1:2:1 ரேஷியோவில் வருது. அப்போது இது என்ன மாதிரி கிராஸ்? அவ்வளோதான். லக்ஷ்மி, அது நீ அவங்ககிட்ட தான் சொல்லணும். மோனோ ஹைப்ரிடா டை ஹைப்ரிடான்னு வந்துட்டு கேட்கல. என்ன கேட்குறேன்னா, அது வந்துட்டு டபுள் ஃபர்டிலைசேஷனா, இல்லை செல்ஃப் பாலினேஷனா, இல்லை கிராஸ் ஃபர்டிலைசேஷனா, இல்லை நோ ஃபர்டிலைசேஷனா? என்னது ஆன்சர்? என்னது? ஜி குமாரன் வணக்கம். ஆசினி, ஃபீனோடைப்பா? என்ன கிராஸ்ன்னு தான் கேட்டேன் நான். ஃபீனோடைப்பா ஜீனோடைப்பாலாம் கேட்கல. அதுக்கு தான் ஆப்ஷன்ஸும் கொடுத்தாச்சு பாருங்க அங்கே. ஓகே லக்ஷ்மி, கண்டிப்பாக பண்ணிடலாம். செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு வந்துட்டு ஹாசினி சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். டைம் அப். ஓகே, ஆன்சர் என்ன பார்த்துடலாமா? ஆன்சர் என்னது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன். மானசா, ஏன் வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க? ஏன் கிராஸ் பாலினேஷன்? செல்ஃப் பாலினேஷன் தான் ஆன்சர். கவனி. மோனோ ஹைப்ரிட் கிராஸ் தான் வந்துட்டு இதுக்குன்னு எக்ஸாம்பிள். 2 பீ பிளான்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஒன்று டால் பிளான்ட், ஒன்று ஷார்ட் பிளான்ட். இது ரெண்டுமே என்னது? பேரண்ட் ஜென்ரேஷன். இது ரெண்டுமே வந்துட்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸாக இருக்குது. அதை நம்ம கிராஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு. அப்போ அது என்னது? கிராஸ் பாலினேஷன். ஓகே, அது பேரண்ட் ஜென்ரேஷன். பேரண்ட் ஜென்ரேஷன் மூலியமாக நம்ம கிராஸ் பாலினேஷன் பண்ணி நம்ம ஒரு டால் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப் என்னது? இது F1 ஜென்ரேஷன். இந்த F1 ஜென்ரேஷனை என்ன பண்ணுறோம்? நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு என்ன ரேஷியோ வருது? 1:2:1. அதாவது 1 homozygous tall is to 2 heterozygous tall is to 1 dwarfன்னு வருது. அந்த 1:2:1 ரேஷியோ எப்போ வரும்? F1 ஜென்ரேஷனை நீ செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது தான் வரும். ஓகே, நீ கிராஸ் பாலினேஷன் பண்ணனா உனக்கு என்ன ரேஷியோ வந்துட்டு வரும்? எல்லாமே வந்துட்டு ஒரே கலராக தான் இருக்கும். நீ வந்துட்டு மேலே
அந்த பேரண்ட் ஜென்ரேஷன் டால் ஷார்ட் அது ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு, எல்லாமே ஹெட்டிரோசைகஸ் டால், அங்கே ரேஷியோவே இல்லையே. எப்போ ரேஷியோ வருது உனக்கு, F1 ஜென்ரேஷனில் நீ கிராஸ் பண்ணும்போது செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது அப்போ தான் உனக்கு 1:2:1 வருது. ஓகே, புரிஞ்சிச்சா? ஈஸி கொஸ்டினா, ஈஸி கொஸ்டின்னா தான் நிறைய பேர் தப்பே பண்ணியிருக்கிறீங்களே. ஈஸி பீஸி கொஸ்டின் தான். புரிஞ்சா? யாருக்குன்னா இது புரியலையா? ஓகே சுந்தர் பாலாஜி, இங்கிலீஷ் கொண்டு வரேன். இது புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. கிறிஸ்டல் கிளியர் அனேசிகா, ஆசம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இதில் யார் இருக்கு லீடர் போர்டு, யாருன்னா வித்தியாசமாக இருக்கிறீங்களா? இல்லை, அதே பேர்கள் தான் இருக்குது. ஓகே, ஸோ 8th கொஸ்டின் ஆல்மோஸ்ட் halfway through. ஓகே, ஸோ இன் ஹியூமன்ஸ் கொஸ்டின் படிங்க. இன் ஹியூமன்ஸ், if gene capital B gives brown eyes, gene small b gives blue eyes, what will be the color of the eyes of the person having combination 1 capital B small b capital B capital B? அவ்வளவுதான். ஓகே ஓகே சுந்தர் பாலாஜி, கோஜோ வணக்கம். ஈஸி பீஸி கொஸ்டின், சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க. யோசிங்க. ஓகே, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஹிண்ட் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. ஓகே, டிஸ்கோ ஆன்சர் சொல்கிறாங்க, மஞ்சுளா சொல்கிறாங்க, நிராமணி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாக அப்படி வந்துட்டு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் வரட்டும். ஓகே, இன்னொரு 5 செகண்ட்ஸ். ஹாய் ராஜிகுரு, வணக்கம். லைக் போட்டிங்களா ராஜிகுரு? ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ம் 2ம் ரெண்டுமே ப்ரௌன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இல்லை, ரெண்டுமே ப்ளூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சியில் வந்துட்டு இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ளூவாக இருக்கும், அடுத்தது ப்ரௌனாக இருக்கும்ன்றாங்க. ஆப்ஷன் டியில் கிடையாது, ஃபஸ்ட்டு ப்ரௌனு, அடுத்தது வந்துட்டு ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆன்சர் என்னது? SA மொய்தீன் வந்துட்டு ப்ரௌன் சொல்கிறாங்க, தினேஷ் ப்ரௌன் சொல்கிறாங்க. பார்க்கலாம், இங்கெல்லாம் விட்றீங்க, இங்கே வரும்போது தான் எல்லாம் எசக்கு பிசுக்காக வந்துட்டு அப்படியே தப்பாக ஆயிடுது. என்னன்னு பார்க்கலாம். ஓகே, கேட்டாச்சு. ஓகே, ஸோ ஷோ ரிசல்ட். ஏன் இந்த 3 3 6 ஏன் இத்தனை பேர் வந்துட்டு தப்பு? ஈஸி கொஸ்டின் தான். நான் என்னன்னு சொன்னேன், ஒரு கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சுனாலே அந்த கேரக்டர் வந்துட்டு என்னது, டாமினன்ட் கேரக்டர். இங்கே என்ன உனக்கு ஹிண்டே கொடுத்துட்டான், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? ஜீன் B gives brown eyes. ஓகே, அப்படின்னா என்னது? கேபிட்டல் B அப்படின்னா என்னது? டாமினன்ட். அப்போ எது டாமினன்ட்? ப்ரௌன் ஐஸ் வந்துட்டு டாமினன்ட். எதை விட டாமினன்ட்? எதுக்கு கம்பேர் பண்ணும் போது இந்த ப்ரௌன் ஐஸ் டாமினண்ட்டாக இருக்கு? ஸ்மால் பி என்னது? ப்ளூ ஐஸ். ஓகே, அப்புறமா கொஸ்டின் கேட்குறான். ஓகே, ஒருத்தவனுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கு, இந்த காம்பினேஷனில் என்ன இருக்குது? கேபிட்டல் B ஸ்மால் பின்னு இருக்குது. கேபிட்டல் பின்னு வந்துருச்சுனாலே அது என்ன தான் வந்து அங்கே ஸ்மால் பி இருந்தாலும், அது ஹெட்டிரோசைகஸாக இருந்தாலும் கேபிட்டல் B இருக்கிறதுனால அந்த ட்ரேட்டுக்கு டாமினன்ட் கேரக்டர் தான் வரும். அப்படின்னா என்னது? ப்ரௌன் கலர் தான். அதே மாதிரி 2 கேபிட்டல் பி இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு ஃபுல்லாக ஹோமோசைகஸ் டாமினன்ட்டு ப்ரௌன் கலர், இது ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட்டு ப்ரௌன் கலர். அவ்வளோதான். ஓகே, ஈஸி கொஸ்டின். லீடர் போர்டுக்கு போயிடலாம். ஸோ லீடர் போர்டில் யாருன்னா புதுசாக இருக்கிறீங்களா? MK கீர்த்தனா, வெல்கம்ப்பா லீடர் போர்டுக்கு வந்ததில் வந்துட்டு வேற மாதிரி ப்ரௌன் ஐஸ். ஈஸி கொஸ்டின் தான், ஸ்ரீஜா சொல்கிறேன், ஈஸி கொஸ்டின். நான் பார்த்தா 3 3 6 பேர் வந்துட்டு தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த மேல் ப்ரோஜினி வில் பி அ பாய்? ஓகே, சுந்தர் பாலாஜி, அது லீடர் போர்டு ஏன் காமிக்கிறேன்னா இப்போ இந்த எல்லா கொஸ்டினுக்கும் அதுக்கப்புறமா லீடர் போர்டு வரத்தான் செய்யும். நெக்ஸ்ட் வீக்ஸில் வந்து 5 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறமா லீடர் போர்டு தரேன். ஓகே, இப்போ இதில் லீடர் போர்டு காமிச்சு தான் ஆகணும், போகும். ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்டடி டைம் அது என்னன்னு தெரியலையா, போய் அட்ஜஸ்ட் பண்ண. அப்போ கூட வந்துட்டு அந்த வாய்ஸ் என்னமோ கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் நிறைய பேர் வந்துட்டு என்ன ஆன்சர் பண்ணுறீங்க இந்த ஒரு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் கொஸ்டினுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 50%, அடுத்து வந்துட்டு 56%, அடுத்தது 47.43%, அடுத்தது இட் வேரிஸ், சொல்ல முடியாது, மாற்றம் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹாசினி ஏ சொல்கிறாங்க, தீபா சதீஷ் 50 சொல்கிறாங்க, ஸ்ரீவசன் ஏ சொல்கிறாங்க, சந்திரபாபு ஏ சொல்கிறாங்க, சந்தியா SMS ஆப்ஷன்ல இல்லாத ஒரு ஆன்சர் ஹாய்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் என்னதுன்னு பார்க்கலாமா? ரெடி? அவ்வளோதான், ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் 50
யாரோ ஒன்று வீம்புக்குனே பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா ஈஸி பீஸி ஆன்சரை வந்துட்டு நான் சொதப்பி ஆக வேண்டாம் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் பற்றி அந்த கேரக்டர் தான் இது. எந்த கேரக்டர்னு கமெண்ட்டில் வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஒத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இதுக்கு லீடர் போர்டு காமிக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறேன், விச் இஸ் யோர் 10th கொஸ்டின். ஓகே மித்ரா, வேறு மாதிரி. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க இந்த கொஸ்டின். இன் பீ பிளான்ஸ் yellow seeds are dominant to green seeds. If a heterozygous yellow seeded plant is crossed with a green seeded plant, what ratio of yellow and green seeded plants would you expect in the F1 generation? Okay, question நல்லா படிங்க. yellow seeds வந்துட்டு dominant-ஆ இருக்கு, green seeds. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹெட்டிரோசைகஸ் எல்லோ சீடு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பிளான்ட் வந்துட்டு ஒரு க்ரீன் சீடு பிளான்ட் கூட வந்துட்டு கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணும்போது எல்லோ அண்ட் க்ரீன் சீடு பிளான்ட்டுக்குமே என்ன ரேஷியோ இருக்கும் எந்த ஜென்ரேஷனில்? F1 ஜென்ரேஷனில். ஓகே ரினிஷா, இப்போ ஓகேவா வாய்ஸ்? என்னது டீச் ஃப்ரம் பெக்கிங்கா? பெகினிங்கா? ஓ ரைட்டு. கனிஷ், நீ தான் இந்த வேலையை பண்ணி விட்டதா? ஓகே, ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 9:1, ஆப்ஷன் பி 3:1, ஆப்ஷன் சி 1:3, ஆப்ஷன் டி 50-50. ஓகே, ஸோ என்னவா இருக்கும் ஆப்ஷன்? யோசிங்க யோசிங்க யோசிங்க, யோசிச்சு சொல்லுங்கள் ஆன்சர் வந்து இருக்கும். அப்படி எங்கள் 3:1 அப்படின்றாங்க. பார்க்கலாம் ஆன்சர் என்னன்ட்டு. பேர் கரெக்டாக இல்லை ஃப்ளூக்கில் வந்திருக்குன்னு தெரில. ஸோ 23 பேர் வந்துட்டு 50-15 போட்டிருக்கீங்கல்ல. யார் அந்த 23 பேர் 50-50 எதை வச்சு வந்துட்டு போட்டிங்க? யாருன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். 50-50 வந்துட்டு எதை வச்சு போட்டிங்க? 50-50 எதை வச்சு போட்டிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். டி ஆப்ஷன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். 1:1 என்ன எதை வச்சு 1:1 பார்க்கலாம் இருங்க. இதுலேயே எழுத முடியுதா? ஸோ எதை வச்சு போட்டிருக்கிறீங்க? பிகாஸ் யார் என்வாயன்மெண்ட்டாக ஆர் என்வாயன்மெண்ட்டாக கண்டிப்பாக. ஸோ எதை வச்சு 1:1 ஏ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்டும் எல்லாமே வந்துட்டு ஆன்சர் சொல்கிறாங்க. ஹவு மேம்? டெல் மேம் ப்ளீஸ். ஓகே, ஸோ எல்லோ சீட்ஸ் வந்துட்டு க்ரீன் சீட்ஸுக்கு வந்துட்டு டாமினண்ட்டாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்டிரோசைகஸ் எல்லோ சீடட் பிளான்ட் இஸ் கிராஸ்ட் வித் அ க்ரீன் சீடட் பிளான்ட். ஓகே, அப்போது என்ன ரேஷியோ வந்துட்டு வரும் எல்லோ அண்ட் க்ரீன் சீடு பிளான்ஸுக்குமே இன் தி F1 ஜென்ரேஷன்? ஓகே, இது நம்ம வந்துட்டு போட்டுடலாமா? ஸோ சீடு எல்லோ சீடு பிளான்ட் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு டாமினன்ட். எதுக்கு கம்பேர் பண்ணும்போது க்ரீன் சீடு பிளான்ட்டுக்கு வந்துட்டு எல்லோ சீடு பிளான்ட் வந்துட்டு டாமினன்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எல்லோ வந்துட்டு டாமினன்ட்னா நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? கண்டிப்பாக கேப்ஸில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா? அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? கேபிட்டல் Y அப்படின்னு வந்துட்டு போடுறேன். இதுவே க்ரீன் சீடை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் y அப்படின்னு வந்துட்டு போடுறேன். ஓகே, இது வந்துட்டு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. கிவன் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மேக்ஸில் சொல்கிற மாதிரி கிவனில் வந்துட்டு எல்லோ சீடு டாமினண்ட்டாக இருக்குது. க்ரீன் சீடுக்கு எல்லோ சீடு கேபிட்டல் வைன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். க்ரீன் சீடு ஸ்மால் வைன்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, சப்போஸ் ஒரு வேளை ஹெட்டிரோசைகஸாக இருக்கிற எல்லோ சீடு வந்துட்டு க்ரீன் சீடு கூட நான் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு இது ரெண்டுமே என்னது? ஹோமோசைகஸ். ஓகேவா? ஹோமோசைகஸ். இப்போ ஹெட்டிரோசைகஸ் எல்லோனா அது எப்படி இருக்கும்? ஹெட்டிரோசைகஸ் எல்லோனா கேபிட்டல் Y ஸ்மால் வையா இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹெட்டிரோசைகஸ் எல்லோவை நான் கிராஸ் பண்ணுறேன். எது கூட? இந்த க்ரீன் சீடு கூட கிராஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன மாதிரி வந்துட்டு அவுட்கம்ஸ் கிடைக்கும்? ஓகே, இந்த கேபிட்டல் Y இந்த ஸ்மால் y, கேபிட்டல் Y ஸ்மால் y. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் Y இந்த ஸ்மால் y இங்கே எழுதுகிறேன். கேபிட்டல் Y. அடுத்தது இந்த ஸ்மால் y இந்த ஸ்மால் y என்ன கிடைக்குது நமக்கு? ஸ்மால் y கிடைக்குது. மிச்சம் இருக்குது என்னது? இந்த ஸ்மால் yயும் இந்த ஸ்மால் yயும். அது நான் இங்கே போடுறேன். ஓகே, இப்போ கொஸ்டினில் உனக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா
எல்லோக்கும் க்ரீனுக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்கான். ஓகேவா, எல்லோ வந்துட்டு எத்தனை எல்லோ இருக்குது, இது ஒரு எல்லோ வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் இது ஒரு எல்லோ இருக்குது, க்ரீன் எவ்வளோ இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னது 1:1 ஆர் 50%, 50-50 ரேஷியோவில் வந்துட்டு இருக்கு. ஓகே, அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸி பீஸியா? ஈஸியா புரிஞ்சா? யாருக்குண்ணா ஈஸியாக புரிஞ்சா? ஹெட்டிரோசைகஸ் எல்லோவை கிராஸ் பண்ண சொல்கிறான். ரினிஷா கிளியர் ஆச்சா? வேற லெவல், ஆசம். சரி, அப்போ நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, கொஸ்டினுக்கு நான் போயிடுறேன். ஓகே, விச் இஸ் யோர் 11th கொஸ்டின். ஓகே, விஸ்வாக்கெலாம் புரிஞ்சா? வேற லெவல். கீர்த்தனாக்கு புரிஞ்சா? ஆசம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the Mendel's law states that when two homozygous individuals with one or more sets of contrasting characters are crossed, the characteristics which appear in the F1 hybrid are dominant and those which do not appear in the F1, they are recessive. Okay, so சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சஞ்சீவ், ஏன் புரியலையா? ஈஸி தானே இருந்துச்சு அது. கண்டிப்பாக கமலேஷ் மேரத்தான் போட்டுடலாம். ஓகே, எல்லாமே ஃபர்ஸ்ட் லெக்சர் வைஸ் முடிச்சுட்டு நம்ம மேரத்தான் போட்டுடலாம். நந்தினி, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி பல மணி நேரங்கள் ஆகுது. ஓகே, லா ஆஃப் செக்ரிகேஷனா, லா ஆஃப் டாமினன்ஸா, என்ன லான்னு எனக்கு தெரில, பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வரும் பாருங்கள். ஆப்ஷன் ஏ லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், அப்புறம் ஒன்றுமே கிடையாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். மித்ரா சொல்கிறாங்க லா ஆஃப் டாமினன்ஸ்ன்றாங்க, ஸ்ரீவத்சன் வந்துட்டு டீன்றாங்க, ரினிஷா வந்துட்டு ஏ சொல்கிறாங்க, பிரதீபா சிவகுமார் வந்துட்டு பி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏபிசிடி 4 ஆப்ஷன் வந்துருச்சா? சுந்தர் பாலாஜி பார்த்து ஒரே 4 ஆப்ஷன் போட்டாச்சு. சொல்லுங்கள் பார்க்கலாம், எது வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன்? ஏபிசிடியா? ஓகே, பார்க்கலாம். 2 seconds முடிஞ்சிச்சு டைம். ஓகே, ஸோ ஈஸி பிசி கொஸ்டின் இது. ஓகே, இது வந்து லா ஆஃப் டாமினன்ஸ். கொஸ்டின் என்ன சொல்லுது? ஏன் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் 6 பேர் போட்டிருக்கீங்க, லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் இந்த 2 பேர் யார் இது? யார் இது? ஒன்றுமே வந்துட்டு இல்லை, ஒன்றுமே கிடையாது. இருக்கிறதே 3 லா. எதனா இங்கி பிங்கி போட்டாச்சு 3 லால தான் வந்துட்டு வந்திருக்கணும். ஓகே, சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டால், 2 ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல். ஹோமோசைகஸ்னால் என்னது? கலப்படமே இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த அலீல்ஸ். டாலு ஷார்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாலு ஷார்ட் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் இருக்கிற நம்ம வந்துட்டு 2 ஹோமோசைகஸ் கேரக்டர்ஸ் வந்து க்ராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் வரும் ஒரு கேரக்டர் தான் அப்பியர் ஆகுது. அந்த கேரக்டர் வந்துட்டு டாமினன்ட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது என்ன லா சொல்லுது? அதுலேயே வந்துருச்சு, டாமினன்ட்டுன்னு வந்துருச்சு. ஓகே, அப்படின்னா என்னது? லா ஆஃப் டாமினன்ஸ் முடிஞ்சு. ஓகே, செந்தில்குமார் என்ன டவுட் இதில்? ரினிஷா, இதில் என்ன டவுட்டு? ரினிஷா அண்ட் செந்தில்குமார். ஓகே, சரி, ரினிஷா வச்சு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துருவோம். ஓகேவா, ஸோ ரினிஷா, உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு லாங் ஹேர் இருக்கிறது வந்துட்டு டாமினன்ட் கேரக்டர். ஓகேவா, இப்போது இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார் ரினிஷா, ஓகே, உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு கப்புள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களில் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு லாங் ஹேர் தான் வந்துட்டு டாமினண்ட்டாகவே வந்துட்டு இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் ஹேர் தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, F1 ஜென்ரேஷனில் பார்த்தா, அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆஃப் ஸ்ப்ரிங், ஃபஸ்ட்டு சிப்ளிங்கோ இல்லை அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்கோ இல்லை 2வது ஆஃப் ஸ்ப்ரிங்கோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு லாங் ஹேர் தான் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, என்ன தான் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு ஷார்ட் ஹேர் இருந்தாலுமே ஒய்ஃபுக்கு லாங் ஹேர், அது டாமினன்ட் கேரக்டர் இருக்கிறதுனால அவங்க ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு எல்லாருக்குமே வந்துட்டு லாங் ஹேர் தான் இருக்குது. இது எந்த லா வந்துட்டு டினோட் பண்ணுது ஆர் டிபிக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. எதை டிபிக்ட் பண்ணுது? லா ஆஃப் டாமினன்ஸ். லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன சொல்லுது? எப்போனா நம்ம 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆர் ஆப்போசிட் கேரக்டர்ஸ், டாலு ஷார்ட்டு ஆர் பிளாக் ஐஸ் ப்ரௌன் ஐஸ், இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் ஆப்போசிட் கேரக்டர்ஸ் எடுக்கும் போது F1 ஜென்ரேஷனில் ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது மட்டும் தான் அப்பியர் ஆகுது F1 ஜென்ரேஷனில். சரியா, F2ல் வருது, ஆனால் கம்மியாக தான் வருது. F1 ஜென்ரேஷன் ஒரு கேரக்டர் தான் வருது. இது என்ன லா ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க? லா ஆஃப் டாமினன்ஸ். அவ்வளோதான். ஓகே, எஸ், லீடர் போர்டு இதுக்குள்ள அடுத்த கொஸ்டினுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம், விச் இஸ் யோர் 12th கொஸ்டின். ஓகேவா, புரிஞ்சா? ஓகே, ஸோ இது
இது ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த கொஸ்டினை வேறு ஃபார்மேட்டில் கொடுத்துட்டேன். ஓகே, அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாருமே கரெக்டாக சொல்லணும். ஏன்னா இதே செஷனில் இந்த கொஸ்டினை நம்ம வேறு ஃபார்மேட்டில் பார்த்தாச்சு. கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, கொஸ்டின் என்னென்னா, a recessive homozygote is crossed with a heterozygote of the same gene. What will be the phenotype of the F1 generation? Okay. Hi ma'am. எந்த லெசன் எது டயக்ராம் கேட்பாங்க, எந்த லெசனில் அதிகமாக கேட்பாங்க, லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஓகே ஓகே பார்க்கலாம். ஸோ யார் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ரோசி வந்து ரேஷியோ சொல்கிறாங்க. ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல் டாமினன்ட், செகண்ட் வந்துட்டு 75% டாமினன்ட் 25% ரிசெசிவ், மூணாவது வந்துட்டு 50% டாமினன்ட் 50% ரிசெசிவ், நாலாவது 25% டாமினன்ட் 50% ஹெட்டிரோசைகஸ் 25% ரிசர்சிவ். எது 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 ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தாச்சு. ஹிண்ட் அவ்வளோதான். இப்பயுமே நிறைய பேர் தப்பு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், பார்த்துக்கோ. கேமராக்கு அந்த பக்கம் வந்துட்டு மண்ணை மேலே கொட்டிட்டு போயிடுவேன். ஹெரிடிட்டியில் ஜஸ்ட் கிராஸ் கேட்பாங்கப்பா. டயக்ராம்னா கிராஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எஸ், ஆன்சர் என்னது? 50% டாமினன்ட் 50% ரிசர்சிவ். ஸோ ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த கொஸ்டின், ஆல்ரெடி பார்த்தாச்சு வேறு ஃபார்மேட்டில். எந்த கொஸ்டினை பார்த்தோம் சொல்லுங்கள்? தர்சன் அப்படிலாம் பண்ணக்கூடாது, தவறான செயல் அதெல்லாம். ஓகே, ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை வேறு ஃபார்மேட்டில் பார்த்தாச்சு. அது என்ன கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். ஓகே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் போக முடியாது. சரண் சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் நம்ம வேறு ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா? அது எந்த தட் 1:1 கொஸ்டின் மேம். வேறு லெவல் மஞ்சுளா, ஆசம், வேறு மாதிரி. ஓகே, இப்போ தான் நம்ம வேறு யார் ஆம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட்டும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. சுப்பையாவும் சொல்லிட்டாங்கப்பா வேறு மாதிரி. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா அந்த எல்லோ க்ரீன், அந்த கொஸ்டினை தான் வேறு மாதிரி கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டினுக்கு போயிடலாம். இன்னும் ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ், அவ்வளோதான். கீர்த்தனா வணக்கம். ஓகே, உங்களோட பேர் கீர்த்தனா, ஞாபகம் வச்சுக்கிறேன்ப்பா. வாட் இஸ் ஹெரிடிட்டி? கேள்வியா? ஆமாம், நிறைய பேர் உங்களுக்கு இப்படிலாம் பண்ணாதான் சில டெஃபினேஷன்ஸும் மண்டை மேலே நிற்கும். அதுக்காக தான் இதெல்லாம். ஓகே மேம், லா ஆஃப் டாமினன்ஸ் இதெல்லாம் எங்கள் புக்கில் இல்லை மேம். என்ன மேம், உங்கள் லெக்சர் தான் மேம் பார்த்தேன், அது போதும்ல மேம்? அதாவது லாஸ்னால் வந்துட்டு உங்களுக்கு அந்த கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக வந்துட்டு இருக்குது டெக்ஸ்ட் புக்கில். ஓகேவா? பட் இந்த 3 லாஸ் உங்களோட எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட். எஸ், நீங்கள் வந்துட்டு இந்த லெக்சர் சீரிஸ் பார்த்துருந்தீங்களே அதுவே என்எஃப். பட் என்சிஆர்டியுமே வந்து ரீட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஓகே, ஸோ எஸ்ப்பா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் கால்ட் அஸ் ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க நம்மளோட மித்ரா. ஹெரிடிட்டி இஸ் ஹெரிடிட்டி. ராம்குமார் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஹெரிடிட்டினா என்னது? ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், the transmission of traits from parents to offspring, அது வந்துட்டு பி. சி அதுக்கப்புறம் the study of plants, the change in species over time, இதுதான் ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆன்சர் என்னது? ஓகே, நிறைய பேர் பின்னு சொல்கிறீங்க. பார்க்கலாம், பி தான் ஆன்சர் அப்படின்னு வந்துட்டு. ஓகே, ஹாசினி பின்னு சொல்கிறாங்க. சஞ்சீவ், ஹர்ஷினி எல்லாருமே வந்துட்டு பின்னு சொல்கிறீங்க. ஸோ பார்க்கலாம்ப்பா கரெக்டான ஆன்சர் வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு பார்க்கலாம். டேனியல், எஸ் டேனியல். சரி, இது ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஹெரிடிட்டியா? வேணும்னு பண்ணுறது இல்லையா? அதுக்கு பேர் தான் வேணும்னு பண்ணுறது. ஹெரிடிட்டினா இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ட்ரேட்ஸ், யார்கிட்டேருந்து யார்? பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங், அதை தான் நம்ம ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஷோ ரிசல்ட் லீடர் போர்டுக்கு வந்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ லீடர் போர்டில் வந்துட்டு யார் டாப் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம் இல்லையா? நிக்கலேஷ், சுப்பையா, நிஷோக், பிரிஜித், சஞ்சித், எஸ் சூர்யா, ஜாஃபையா. ஓகே, நான் இந்த பேரை பார்க்கவே இல்லை, புதுசாக வந்திருக்கீங்க. யோகேஸ்வரியும் புதுசாக வந்திருக்கீங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் வந்தது கரெக்ட். தேஜஸ்ரீ, மிதுன். ஓகே, ஸோ புதுசாக வந்தது ஜாஃபையா, வேறு மாதிரிப்பா. ஓகே, ஆசம். 13th ரேங்காப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் 14. ஓகே, எஸ் தருண், கண்டிப்பாக. வாட் இஸ் அ டேர்ம் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன்? டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீனுக்கு என்ன டேர்ம்? எஸ் சுதர்ஷன், நம்ம எல்லா சாப்டர்ஸும் முடிச்சிட்ட பேருக்கு அதுக்கு வருவோம். ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீனுக்கு நம்ம புக்கில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். அது என்ன டேர்ம்? தீக்ஷித ஜெயித், என்ன புரியல?
அலீல்ஸ்ன்றாங்க, ட்ரேட்ஸ்ன்றாங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபீனோடைப் இன் ஜீனோடைப்பா? ஹசினி ஃபேக்டர்ன்றாங்க. தக்ஷிணா ஃபேக்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா, அதுக்கு தான் நமக்கு டேர்ம் ஜீனுன்னே வருது. ஓகே, அந்த காலத்தில் நமக்கு தெரியல, அதனால தான் ஃபேக்டர்ஸ்ன்னு வச்சுருந்தாங்க. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸாமில். ஓகே ஓகே ஸோ வாட் இஸ் அ டேர்ம் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன்? A alleles, B chromosomes, C DNA, D traits. ஓகே, ஸோ என்னது? ராம்குமார் சொல்கிறாங்க மேம் அதுதான் நான் சொல்கிறது தான் ஆன்சர் மேம் அப்படின்றாங்க ராம்குமார். ஓகே, பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு வந்துட்டு ஆன்சர் யார்? 0.73 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட்டாங்களாப்பா. வேறு மாதிரிப்பா. ஈஸி பீஸி கொஸ்டின்ஸ் அப்படி தான் தெரிக்க விடணும். ஓகே, 0.919 செகண்ட்ஸ். ஆசம். இன்னும் வேறு மாதிரி. ஓகே, ஆன்சர் வந்துட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன், அதுதான் வந்துட்டு அலீல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன்ஸை வந்துட்டு நம்ம அலீல்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரேட்ஸ்னால் வந்துட்டு இட் இஸ் பேசிக்லி கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம இன்டர்லிங்க் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், அது ஜெனட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நம்ம அதை அலீல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். குரோமோசோம் ஆகும், டிஎன்ஏ எப்படி ஆகும்? நல்ல கவனி, இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன், அந்த பக்கம் வந்துட்டு மண்டே மேலே கொட்டிடுவேன் எல்லாருக்கும். குரோமோசோம்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏவோட செக்மெண்ட் தான் ஒரு செக்ஷன் தான் வந்துட்டு ஜீன். ஓகேவா, ஜீனோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம அலீல்ஸ்னு சொல்லுவோம். ட்ரேட்ஸை தான் நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை தான் நம்ம ட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, லீடர் போர்டு போவோம். ஸோ யாருது எப்படி மாறி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, ஸ்ரீஜா இப்போ ஓகேவா? வாய்ஸ் கேட்குதா? எதுவும் மாறல நினைக்கிறேன், அப்படியே தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம், விச் இஸ் யோர் 15th கொஸ்டின். ஓகே, 15th கொஸ்டினுக்கு போயிடுவோம். வாட் இஸ் த ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ஜீன் கால்ட்? ஓகே, ஸோ ஒரு ஜீனோட ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன? DNA chemical for a molecule that carries genetic material in all organisms. வேற மாதிரி. ஓகே, ட்ரேட் ஸ்பெல்லிங் என்னது? JJ டைம்ஸ். ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ஜீன் கால்ட் என்னது? ஓகே, ஆப்ஷன்ஸ் வரும், அப்போ நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ராம்குமார் வந்துட்டு அகெயின் மேம் நான் சொல்கிறது தான் மேம் ஆன்சர் அப்படின்றாங்க. தன்யஸ்ரீ சொல்கிறாங்க ஆன்சரு. சுகாஷ். ஓகே, நிறைய பேருக்கு வந்துட்டு கொஸ்டினோட அந்த ஆப்ஷன்ஸ் பாப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க வேறு மாதிரி. இதே மாதிரி வந்துட்டு ப்ரீ போர்ட்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு மாஸ் பண்ணுங்க. எப்போவுமே இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஸ்டினை பார்த்துணும், ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்துட்டு பட்டு வந்துச்சுன்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் வேறு லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இன்னும் நீங்கள் அந்த ஒரு இதுக்கு வரலன்னா இன்னொன்று கொஞ்சம் நல்லா படிக்கணுன்றது அர்த்தம். ஸோ இதே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஓகேவா, கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துடணும். ஓகே, ஸோ அகெயின் A ஜீனோடைப், B ஃபீனோடைப், C allele, D குரோமோசோம்ஸ். ஓகே, ஈஸி பீஸி கொஸ்டின். கரெக்டாக சொல்லிருங்கடா பேர பசங்களா. அதுதான் மேம், தப்புன்னா என்ன அப்படின்றாங்க ராம்குமார். ஓகே, பார்க்கலாம் என்ன ஆன்சர் அப்படின்ட்டு. ஓகே, ஜோஷேஷ் வணக்கம் பா. 2.1 செகண்ட்ஸ், 3.107, 0.751 செகண்ட்ஸ் பா. வேறு லெவலில் தெறிக்க விடுறீங்க. ஆசம். ஓகே, ஃபீனோடைப். ஓகே, ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ஜீன், அதை வந்துட்டு ஃபீனோடைப் ஜெனட்டிக் லெவல் அந்த அலீல் ஹோமோசைகஸாக இருக்கா ஹெட்டிரோசைகஸாக இருக்கா அந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஜீனோடைப் வரும். ஓகே, ஃபிசிக்கல் பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லீடர் போர்டு போயிடலாம். ஓகே, லீடர் போர்டு வந்துட்டு யார் இருக்கா? ஓகே, இந்த லீடர் போர்டு எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் உங்களோட ஃபைனல் கொஸ்டின் ரெடியா? ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணி அடிச்சு உடச்சிருங்க. அப்போ தான் வந்துட்டு நிறைய வீக் வைஸ் கொண்டு வர முடியும். இன்னும் நம்ம டிஃபிகல்ட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் அ குரோமோசோம் நம்பர் இன் ஹியூமன் பாடி செல்ஸ்? ஓகே, ஸோ 46ன்றாங்க, 23ன்றாங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 43ஆ 26ஆ 22A+1 அப்படின்றாங்க. சென் இண்டியனா வேறு மாதிரிப்பா. ஆசம். கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலில் போகிறாங்க வேறு மாதிரி. November 17th ப்ரீ போர்டா அச்சு தம்சம் பண்ணிடலாம், பரவாயில்ல கவலைப்படாதீங்க. ஓகே, வேறு லெவலில் பண்ணிடலாம், எல்லா எக்ஸாம்லாம் தெரிக்க விட்டுறலாம். அஷ்மிதா சப்ஸ், ராம்குமார் அகேன். ஓகே, சல்மான் முகமது பி அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் A 23, ஆப்ஷன் B 46, ஆப்ஷன் C 44, அதுக்கப்புறமா வந்துட்டு
ஆப்ஷன் டி வந்துட்டு 22. ஓகேவா? ஸோ எது அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். 23 இன் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.461 ஹர்ஷி ஆன்சர் பண்ணிட்டாங்களா? வேற லெவல்ப்பா. ஓகே, 0.806 1.2 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வேற லெவல். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 0.7 செகண்ட்ஸ். தேஜா, உண்மையாவா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாவா? ஓகே, எய்தர் ஏபிசி ஆர் டியா கீதா? தவறான செயல். ஓகே, ஸோ வாட் இஸ் த குரோமோசோம் நம்பர் இன் ஹியூமன் பாடி செல்ஸ் அப்படின்னா வந்துட்டு 46 குரோமோசோம்ஸ். நான் பேர் வந்துட்டு கேட்கல. ஒரு பேர் 23 பேர் அப்படின்னா வந்துட்டு 46. நான் வந்து கொஸ்டினில் வந்து கொஸ்டின் இதுக்கான தெளிவாக படிங்கன்னு சொன்னது. ஓகேவா? வாட் இஸ் த குரோமோசோம் நம்பர் இன் ஹியூமன் பாடி செல்ஸ்? குரோமோசோம் பேர் அப்படின்னு பேர்ன்ற ஒரு விஷயமே நாங்கள் மென்ஷன் பண்ணல. ஒரு வேளை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் 23 மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் மொத்தமாக டோட்டலாக வந்துட்டு குரோமோசோமோட நம்பர் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். ஸோ 46. ஓகே, ஸோ எஸ், ஷோ ரிசல்ட் 46. ஃபைனல் லீடர் போர்டு யார் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பயாலஜி வீக் குவிஸில் வந்துட்டு வின் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஓகே, நிக்கலேஷ் வந்துட்டு வேறு லெவல்லப்பா. ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு லீட் பண்ணிட்டு வராங்க. நிக்கலேஷும் சரி, சுபையாவும் சரி, நிஷோக்கும் சரி. நிக்கலேஷ் வேறு மாதிரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வித் 15,423 பாயிண்ட்ஸ் அண்ட் சுபையா 14,367 பாயிண்ட்ஸ் அண்ட் நிஷோக் அவர்களே தெரிக்க விட்டுருக்கீங்க 14,336 பாயிண்ட்ஸில். ஆசம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரெல்லாம் லீடர் போர்டில் வர பரவாயில்ல. சோஃபா ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு நீங்கள் எண்டு வரைக்குமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லீடர் போர்டில் வந்துட்டு அந்த ரேங்க்கில் டாப் இதில் வந்துட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன். ஆனால் லீடர் போர்ட்லேயே வரல மேம். நான் கொஞ்சம் ஸ்லோ மேம் டைப் பண்ணுறதுல, கொஞ்சம் கொஸ்டின் படிக்கிறதுல நான் ஸ்லோ மேம், கொஞ்சம் ஆன்சர் வந்துட்டு அதை டைப் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்லோ, அதை கிளிக் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்லோனா பரவாயில்ல. ஒரு வேளை உங்களுக்கு அந்த கொஸ்டின் படிக்கும் போதே அந்த ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே நீ ஜெயிச்சிட்ட மாதிரி வேறு லெவல் நீனு. ஓகேவா? இன்னுமே நீங்கள்லாம் ஒரு வேளை கொஸ்டின் படிக்கும் போதே எனக்கு ஆன்சர் வந்து தெரியல. இன்னும் சில பேருக்குலாம் இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த லெவலுக்கு வந்துட்டு போகணும்னா, அந்த கொஸ்டின் வரும்போதே ரிலேட்டடான அந்த டாபிக் வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கில் வந்து எந்த இடத்துல இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேம் கேட்டாங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, மேம் வந்து நம்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ 46, பேருனா 23. சரி, குரோமோசோம்ஸ்னால் வந்துட்டு என்னது? ஓகே, 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, இல்லை 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. எவ்வளோ பேர் வந்துட்டு செக்ஸ் குரோமோசோம்ஸ்? செக்ஸ் குரோமோசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? மற்ற குரோமோசோம்ஸ்க்குலாம் இன்னொரு பேர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 செகண்ட் 40 செகண்ட் டைம் உங்களுக்கு தரலாம். அந்த 30-40 செகண்ட் டைமில் வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் உங்கள் மண்டையில் ஓடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களோட போர்டு எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் எய்ம் பண்ணுற அந்த 450 அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக அட்டென்ட் பண்ண. இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது பசங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் நம்ம நிறைய வீக் குவிஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது பண்ணும்போது மேம் என்ன சப்ப கொஸ்டின் கேட்டாங்க, ஈஸி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு வந்துட்டு அதிலே ஸ்டிக் ஆயிடாதீங்க, அதிலே ஸ்டாப் ஆயிடாதீங்க. ஓகே, நான் லீடர் போர்டில் வந்துட்டேன், நான் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து அதோடய ஸ்டாப் ஆயிடாதீங்க. ஒரு வாட்டியும் அந்த கொஸ்டின் வந்துட்டு பாப் ஆகும்போதும் உங்கள் மைண்டில் இதெல்லாம் ஓடணும். குரோமோசோம்க்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், இன்னொரு ரவுண்ட் எல்லோன்னு கொடுத்தேன். சரி, ஹைபிரிட் கிராஸ்க்கும் இந்த ரவுண்ட் எல்லோக்கும் என்ன ரேஷியோ வந்துட்டு F2ல என்ன ரேஷியோ வந்துட்டு 9:3:3:1 சொன்னாங்க. அந்த 9 வந்துட்டு ரவுண்ட் எல்லோவா, ரவுண்ட் க்ரீனா, ரவுண்டு விரிங்கிள்டா என்னது அப்படின்னு வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மைண்ட்லேயே அந்த 40 செகண்டில் ஓடணும். ஓகே, அந்த அளவுக்கு உங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், லைஃப் ப்ராசஸ் சீக்கிரமாக டீச் பண்ணுங்கள். பிரியங்கா, நாளைக்கு வந்துட்டு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபார் கிளாஸ் 10, ஃபார் கிளாஸ் 9 வந்துட்டு செல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, 0.93 செகண்ட்ஸா? ஓகேப்பா. ஸ்ரீஜா விஜய், ஆசம். சரி, இங்கிலீஷ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து கீழே அதுவுமே வந்துட்டு கீழே காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன். நிறைய பேர் என்னன்னு கேட்டிருக்கீங்க. நான் சொன்னேன் காமெண்ட்டில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி எந்த சாப்டருக்கு வந்துட்டு அதிகமான லைக்ஸ் வரும், ஸோ அந்த சாப்டர் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு வேளை அதை ஏதாச்சும் அதுவுமே நீங்கள் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு வேளை நிறைய லைக்ஸ் வந்துச்சு, நிறைய காமெண்ட்ஸ் ரிகார்டிங் அந்த சாப்டர் வந்துச்சு, என்வரன்மெண்ட் எடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகேவா? எஸ், அண்ட் இன்னும் லைக் பண்ணாமல் தான் மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போதான் ஜாயினா? பரவாயில்லப்பா. ஓகே, ஸோ என்ன சாப்டர் வேணும் அப்படின்றத வந்துட்டு கீழே வந்துட்டு லைக் பண்ணுங்கள். வேறு எதுனா டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்துட்டு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அமைக்கி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செஷனுக்கு அவர் படிக்கிற வரைக்கும் ஜம்ப் ஆயிருங்க. அண்ட் இந்த சேனலில் வர செஷன்ஸ்லாம்
வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்துட்டு ஏய் அந்த மேம் சொல்லி கொடுத்தது நீ பார்த்தியா, அதில் அந்த சார் சொல்லி கொடுத்தது பார்த்தியா அப்படின்னு சிலர்லாம் டிஸ்கஷன்லாம் பண்ண முடியல. நீங்களே மட்டுமே பார்த்துட்டு இருந்தா யாருக்கும் டிஸ்கஸ் கூட பண்ண முடியாது. நான் அட்டன் பண்ண குவிஸ், நீ அட்டன் பண்ணியா குவிஸ், நீ என்ன ரேங்க், நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண அப்படின்னு வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே இந்த சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, என்ன டவுட் இருக்குது ஜீவா சொல்லுங்கள். என்ன டவுட் கமலேஷ்? அது இல்லைப்பா, நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணணும்லப்பா, இப்போ எங்கே பண்ணுறது? ஓகே, ஸோ எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. எந்த டவுட்டும் நான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சாப்டர் சொல்கிறீங்களோ அந்த சாப்டரோட செஷனில் உங்களை எல்லாருமே வந்துட்டு ஓகே. Till then, this is your Sandra Ma'am signing off.